எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த காலத்தில் எண்ணற்ற நலத்திட்டங்களை தீட்டினார். விவசாய மக்களுக்கு குளங்கள் குட்டைகள் எல்லாம் சீர் செய்து குளங்களை எல்லாம் வெட்டி ராஜராஜ சோழனாக அவதாரம் எடுத்து பணியாற்றினார். படிக்கின்ற பெண்களுக்கெல்லாம் திருமண உதவி திட்டத்தை கொடுத்து அம்மா உதவி திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி நல்ல பலன்களை நாட்டு மக்களுக்கு கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சராக பணியாற்றி இன்றைக்கு சட்டமன்ற தலைவராக இருக்கின்றார் எடப்பாடியார். அவருடைய ஆட்சி மீண்டி வர வேண்டும் என்று எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். அடித்தட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், விவசாய மக்கள், நெசவாளர் மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு வேலை இழந்திருக்கிறார்கள். எல்லாரும் எல்லா வகையிலும் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த நிலைமை எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் திமுக வீட்டுக்கு போக வேண்டும், அண்ணா திமுக கோட்டைக்கு போக வேண்டும். சட்ட ஒழுங்கு, சரியான சட்ட ஒழுங்கு, போதை இல்லாத மாநிலம் தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு அற்புதமான மனிதர், மனிதர்களை நேசிக்கின்ற ஒரு மாமனிதர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.